பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உணர்வினில் இணைவோம். அன்பின் வழி அருளின் வழி நாளும் நடந்திட உண்மை பலி தியாக பலி உறவினில் இணைவோம். சுமை நீக்கி இன்று சுகம் காண கூடுவோம். இதயத்தில் இறைவனை நாளும் ஏற்று மகிழ்ந்து வாழ இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள். வானதேவன் பலியில் கலந்திடவே வாருங்கள். வாருங்கள் வாருங்கள் இறை குலமே வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் பலியில் கலந்திட விரைந்து வாருங்கள். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைவனின் பலி இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். இறையரசு நாள்தோறும் செழித்தோங்கிட இறைபலியில் இறைவனின் துணை தினம் வேண்டுவோம். அன்பில் நாமும் இணைந்து குடும்பமாக மலர்வோம். அகிலமெங்கும் இறைவனின் சாட்சியாக வாழ்வோம். ஆறுதல் வழங்கிடும் அன்பரேசு பாதம் தேடி தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை உறவுகளாய் இறைப்பதம் நாடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் புனித இஞ்ஞாசியாரின் 4ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு எம் பக்த சபை இயக்கங்கள், பீடச்சிறார்கள், பாடகர் குழு, ஆலய பணியாளர்கள், திருவழி பாட்டுக்குழு சார்பாக வரவேற்றுக் கொள்கிறேன். தாழ்மையிலும் ஏழ்மையிலும் கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்ற மைய பொருளில் கிறிஸ்துவோடு ஒன்றிக்க அழைக்கிறது இன்றைய திருப்பலி. நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்று இறை வார்த்தைகள் மூலம் தாழ்மையுடனும் ஏழ்மையுடனும் வாழ அழைக்கிறார் நம் இயேசு. இயேசு காட்டிய இந்த பாதையில் உறுதியுடன் நடந்தவர்தான் புனித இஞ்ஞாசியார். உலக புகழையும் வீர பெருமையும் நாடியவர் மனம் மாறி
எல்லாம் இறைவனின் அதிமிகு மகிமைக்கே என்ற கொள்கையை ஏற்றார். தம்மை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும் என்கிறது சீராக்கின் ஞான நூல். ஆகவே அகந்தையை அகற்றி அன்பை விதைத்து எளிமையை அணிந்து தாழ்மையிலும் ஏழ்மையிலும் கிறிஸ்துவை பின்பற்ற இணைவோம் இத்தியாக பலியில். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, நமது பாதுகாவலர் இஞ்ஞாசியாரின் குடும்ப விழாவின் 4வது நாள் விழாவை அனைவரும் இணைந்து சிறப்பிக்கின்றோம். நாம் நம்முடைய வாழ்வில் தாழ்மையிலும் தாட்சி உணர்விலும் எல்லோரும் மதிப்புக்குரியவர்கள், மாண்பு மிக்கவர்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், புரிந்து கொள்ளப்படக்கூடியவர்கள் என்ற மனநிலையில் வாழ தவறி இருக்கிறோம், தவறுகள் செய்திருக்கிறோம். அந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. இரக்கத்தின் கடலே எம் இறைவா, எங்கள் ஆணவத்தாலும் கீழ்ப்படியாமையாலும் பிறரை மன்னிக்க மனமில்லாமல் மேலும் மேலும் பாவம் செய்து கொண்டிருக்கின்ற எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிக்கும் தந்தையே எம் இறைவா, திரு அவையின் உறுப்பினர்களாக வாழ்கின்ற நாங்கள் திரு அவையின் சட்ட திட்டங்கள் படி வாழாமல் எங்கள் விருப்பம் போல் வாழ்ந்தும் பிறரை வஞ்சித்து பிறர் வாழ்வை கெடுத்து ஊதாரி மகனைப் போல் வாழ்ந்து வந்த தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. வழிநடத்தும் நாயகனே எம் இறைவா, குழந்தைகள் நீர் எமக்கு அளித்த வரம் என்பதை நாங்கள் உணராமலும் ஆலய வழிபாடுகள், மறைக்கல்வி, சீரார் இயக்கங்களுக்கு உற்சாகப்படுத்தாமலும் ஒழுக்கமான கீழ்ப்படிந்ததுள்ள பிள்ளைகளாக வளர்த்தெடுக்காமலும் வாழ்ந்து வந்ததற்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. மன்னிப்பு தாரும் ஆண்டவரே, மன்னிப்பு தாருமே. எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிறைவான, நிலைவான, மகிழ்வான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் மனத்தோருக்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய
கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். இறைவனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, உமது பெயரின் அதிமிகும் ஆட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. ஆதலால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உயிர்களை உருவாக்கும் ஒளியும் நீயே, உயிர்கள் வாழ உணவளிக்கும் தாயும் நீயே, சுவாசம் கொடுக்கும் காற்றும் நீயே, உலகில் உள்ள மொத்தமும் நீயே இறைவா. நாமும் இச்சிறு அகல்களாக ஒளிர்ந்திட இக்குத்து விளக்கினை ஏற்றி மகிழ்வோம். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்ற இறைவாக்கின்படி இன்று இந்த கல்வாரி பலியை நமக்காக தலைமையேற்று ஜெபிக்க வந்திருக்கும் அருள் தந்தை அவர்களை தலைமை என்னும் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். புனியாம் இறையே வாராய், இடியோர் நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய். அனைத்து மனிதரையும் ஒளிர்விற்கும் உண்மையான ஒளி உலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது என்கிற இறைவாக்கின்படி மறையுறையின் வழியாக நமக்கு இறைவனின் அன்பையும் அருளையும் பெற்றுத்தர வந்திருக்கும் அருள் தந்தை அவர்களை அன்பு எனும் திரியேற்ற அன்புடன் அழைக்கிறோம். ஒளியாம் இறையே வாராய், இடியோர் நெஞ்சம் தனிலே, ஒளியாம் இறையே வாராய். நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்ற இறைவாக்கின்படி நம் பங்கு மக்களை கனிந்த உள்ளத்தோடும் உளநிறை அன்போடும் கிறிஸ்தவ ஒன்றிப்போடும்
வழிநடத்தி வரும் நம் பாசமிகு பங்கு தந்தையர்களை வழிகாட்டுதல் என்னும் திரியை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். இடியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாரா. உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்ற இறைவாக்கின்படி எம் பக்த சபையை ஊக்குவித்து உற்சாகம் தந்து எங்களை உத்வேகத்துடன் வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அருட்சகோதரிகளை வழி நடத்துதல் என்னும் திரியேற்ற அன்போடு அழைக்கிறோம். இடியோர் நெஞ்சம் தனிலே ஒளியாம் இறையே வாரா. நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கின்றீர்கள் என்ற இறைவாக்கின்படி தன்னார்வ மனம் கொண்டு தியாக உள்ளத்தோடு எல்லா பக்த சபைகளையும் திறமையோடு முன்னெடுத்து செல்லும் பக்த சபை நிர்வாகிகளை தியாகம் என்னும் திரியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகமானது இறைவாக்கினர் செப்பனியா எழுதிய நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதில் ஆண்டவரின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டுள்ள ஏழை எளிய மக்களை கடவுள் மீட்டு பாதுகாத்து வழிநடத்துவார். அவர்களை யாரும் எந்த விதமான தீமைக்கும் உள்ளாக்க முடியாது என்றும் கூறுகிறார். எனவே நாம் எந்த அளவுக்கு கடவுளிடம் நம்பிக்கை வைத்துள்ளோம் என சிந்தித்தவாறு வாசகத்தை கவனமுடன் கேட்டு வாழ்வாக்குவோம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தைகள் 12 முதல் 13 முடிய. ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 86. பாடல் எண் 86. கடலொலியில் நீ என் கானம், அலையசைவில் நீ என் தாளம். கடலொலியில் நீ என் கானம், அலையசைவில் நீ என் தாளம். காற்றினிலே நீ என் ராகம், கரைமணலில் உந்தன் அன்பின் நீரம். உறைந்து கடந்து உலகத்தில் உயிரை இயக்கும் வளமை நீ, மறைந்து விரிந்து மனிதத்தை உறவில் வளர்க்கும் முழுமை நீ. கடலொலியில் நீ என் கானம், அலையசைவில் நீ என் தாளம்.
நீரை செய்தாய் நிலமும் செய்தாய் வேரும் விதையும் நீ என் தாழம் கருவில் நினைத்தாய் உருவம் கொடுத்தாய் உயிருக்குள் உனக்கென உறைவிடம் அமைத்தாய் கருவில் நினைத்தாய் உருவம் கொடுத்தாய் உயிருக்குள் உனக்கென உறைவிடம் அமைத்தாய் மழலை செய்தாய் இளமை செய்தாய் முதுமை வழியில் ஞானம் செய்தாய் வேண்டச் செய்தாய் தூண்டவும் செய்தாய் வேதனை துயர் யாவும் தாண்டவும் செய்தாய் கரத்தில் பொறித்தாய் கை நிழலில் மறைத்தாய் இடர் வரும் நாளில் என் இருபுறமும் நடந்தாய் ஆருயிரே அரவணைத்தே அருள்மொழியே என் உடனிருப்பே ஆருயிரே அரவணைத்தே அருள்மொழியே என்னுடனிருப்பே கடலொலியில் நீ என் கானம் அலையசைவில் நீ என் தாளம் கடலொலியில் நீ என் கானம் அலையசைவில் நீ என் தாளம் காற்றினிலே நீ என் ராகம் கரைமணலில் உந்தன் அன்பின் நீரம் புரிந்து கடந்து உலகத்தின் உயிரை இயக்கும் வளமைனே மறைந்து விரிந்து மனிதத்தை உறவில் வளர்க்கும் முழுமைனே கடலொலியில் நீ என் கானம் அலையசைவில் நீ என் தாளம் அன்பார்ந்தவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகம் வழியாக கடவுளும் அவர் தருகின்ற அமைதியும் இரக்கமும் நம்மோடு என்று குடிகொண்டிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய இறைவேண்டல் எவ்வாறு இருக்க வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களை எப்படி கடவுளிடம் கூற வேண்டும் என்று தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தின் மூலமாக நமக்கு எடுத்து கூறுகின்ற வாசகத்தை பக்தியுடன் கேட்டு வாழ்வாக்குவோம். தூய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 5 முதல் 11 முடிய. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையே உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வலுவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி
எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 5 திருவரிகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவையெல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, ரொம்ப கொடுத்து வச்சவங்க நாம இல்லையா? 10 நாட்கள் அந்த மாலை பொழுதில் ஆற அமர ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அருமையான நாட்களை கடவுள் தந்திருக்கிறார். இன்னைக்கு கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொன்னால் வேறு எதையோ நம்ம யோசிப்போம்.
கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்வது கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறத விட வேற என்னங்க வேணும் வாழ்க்கையில்? இதை எப்போது உணர்ந்திருக்கிறீங்களா? கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறத விட வேற என்னங்க வேணும்? இந்த 10 நாட்களும் அதுக்காகத்தான். இதை தவிர வேறு ஏதாவது அதிகமாக நடந்திருந்தால் நம்முடைய பயணம் ஆண்டவர் விரும்பிய அந்த பயணமாக புனித லயோலா இஞ்ஞாசியார் 11 மாதங்கள் மன்ரேசா குகையில் அமர்ந்து இறைவனோடு அளவளாவி அவருடைய ஆவிக்குள், அன்புக்குள், ஆற்றலுக்குள் கடந்து சென்று ஆண்டவருக்குரிய ஒரு மகனாக உருபெற்ற அந்த 11 மாதங்கள் 10 நாட்களாக உங்கள் கைகளில் தரப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த குறும்பனை பங்கில் கொடி இறக்கம் நடைபெறுவதற்கு முன்னதாக குறைந்தபட்சம் 2 காரியம் நடந்திருக்கணும். ஒன்று, இங்கிருக்கக்கூடிய உங்கள் பிள்ளைகள், இளைஞர்கள், பெரியவர்கள், இன்று இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய அனைத்து பக்த சபைகள், இயக்கங்கள், நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருக்கணும்? ஒருபடி ஆண்டவருக்குள்ள நெருங்கி வந்திருக்கணும். இல்லையா? சரிதானே? ஒரு படியாவது ஆண்டவருக்குள்ள நெருங்கி வந்திருக்கணும். ஆஹா, கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள நான் நெருங்கி வந்திருக்கிறேன். இரண்டாவது ஏதாவது ஒரு ஏழைக்கு நீங்கள் ஆண்டவருடைய பெயரால் ஏதாவது செய்திருக்க வேண்டும். உங்களால் முடிந்தது பொருளை மட்டுமல்ல, உங்களுடைய நேரமாக இருக்கலாம். எதையாவது இந்த விழாவின் பொருட்டு நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் கடந்த ஆண்டு முழுவதும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதித்திருக்கிறார் என்கிற பெயரில் குறைந்தபட்சம் இந்த 2 காரியங்களை நாம் செய்கிற போது இந்த விழா ஆண்டவருக்குரிய ஒரு விழாவாக அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களில் எத்தனை பேர் எப்பா நான் ஓடிக்கிட்டே இருக்கேனே என் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓடிக்கிட்டே இருக்கிறேனே. சிலர் அப்படியே இழுத்து தான் போகும் நம்ம வாழ்க்கை என்கிற வண்டி. என்னதான் ஓடணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒன்று நம்ம காலை பிடிச்சு கீழே இழுத்து போடும். சிலர் நினைப்பீங்க ஓடிக்கிட்டே இருக்கிறேனே. ஆனால் எவ்வளவுதான் வேகமாக ஓடினாலும், சாடினாலும், நீங்கள் நடந்தாலும், குப்புற படுத்தாலும் 2 காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும். ஒன்று, நம்முடைய ஓட்டம் சாட்டம் எல்லாம் நம்ம ஒண்ணுல யாருக்கு பின்னையாவது போயிட்டு இருப்போம் அல்லது எதுக்கு பின்னையாவது போயிட்டு இருப்போம். கொஞ்சம் கூட்டி கழிச்சு பாருங்க. ஒரு செகண்ட் எடுத்து பாருங்க. நான் யாருக்கு பின்னையாக்கும் போயிட்டு இருக்கிறேன்? நான் எதுக்கு பின்னையாக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்கிற கேள்வியை நாம் கேட்டு பார்க்க வேண்டி இருக்கிறது. எடுத்துக்காட்டாக ஒரு பெண் பிள்ளையை நம்ம எடுத்துக்கிடுவோம். ஒரு பெண் பிள்ளை பிறந்தவுடன் அப்பா அம்மாவுக்கு பின்னாடி போய்கிட்டே இருக்கும். கொஞ்ச காலம் கழிந்த பிறகு அண்ணன், தம்பி, உடன்பிறப்புகள் இருந்தால் உடன்பிறப்புகளுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கும். திருமணமான பிறகு கணவனே கதின்னு போயிட்டு இருக்கும். அதோட முடியுமா? பிள்ளைங்க வந்துடுவாங்க, பிள்ளைகளே கதின்னு பின்னாடி போயிட்டு இருப்பாங்க. அதோட முடியுமா? பேர பிள்ளைங்க வந்துடுவாங்க. ஒரு வாழ்க்கையை தொடங்கும் போது ஒரு ஆணும் பெண்ணும் உறவுகள் என்று சொல்லி, வாழ்வு என்று சொல்லி, நமக்கே தெரியாமல் யாருக்கு பின்னாடியே போய்கொண்டிருப்போம். இதுல கூட ஒரு சிலர் இந்த இடைப்பட்ட வெளியில வேற எங்கெல்லாமோ போயிட்டு வந்திருப்பாங்க. நண்பர்கள் என்றும் நம்பி சென்றும் சில உறவுகளில் விழுந்து எழுந்து வந்து கொண்டிருப்பார்கள். யாருக்கு பின்னாடியே போய்கொண்டிருக்கக்கூடிய பல மனிதர்கள். ஒருவேளை இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம். நான் இந்த மனிதர் பின்னால் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறேனோ என்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் நாமும் நம்ம மனசு அப்படியே பட்டாம்பூச்சி போல பறக்கும். பாருங்க, பறக்கும். கட்டுப்பாடுகளை எல்லாம் இழந்து யாருக்கு பின்னாலோ நம்முடைய வாழ்க்கை அப்படியே இழுத்து போகக்கூடிய ஒன்றா இருக்கும். இதை சொல்லும் போது சிலர் நினைப்பாங்க, இளைஞர்கள் அல்லது 10 பருவத்தினர், சின்ன பிள்ளைங்களுடைய மனசுதான் அலைப்பாயுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இல்ல,
பெரியவர்களுடைய மனசு உன்னைக்கு அலை பாய்கிறது, எங்கெல்லாமோ செல்ல வேண்டும் என்று பார்க்கிறார்கள். இரண்டாவதாக, எதுக்கு பின்னாடியும் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். பலரு எதுக்கு பின்னாடி இன்னைக்கு மனுஷங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? காசுக்கு பின்னாடி மனுஷன் போய்கிட்டு இருக்கிறான் இல்லையா? காசுக்கு பின்னாடி பலர் பல ஆசைகளுக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி கடவுள் படைத்து நம்பி தன்னுடைய உருவையும் சாயலையும் வைத்த மனிதன் ஒருத்தன் வடக்கால போறான், ஒருத்தன் தெற்கால போறான், சிலர் எந்த திசையில போறாங்கன்னே தெரியாது. இப்படி பல திசைகளிலும் பயணிப்பவர்களை எல்லாம் இயேசு கைகளை பிடித்து இங்க வாப்பா, இங்க வாம்பா என்று அழைத்து, யார் பின்னாடியும் செல்லாதே, எதன் பின்னாடியும் செல்லாதே, அது எதுவாக இருந்தாலும், நல்லது என்று நீ நினைத்திருந்தாலும், இதுதான் உனக்கு வாழ்க்கை தரும் என்று நீ நினைத்திருந்தாலும், அவர் சொல்லுகின்ற வார்த்தை கலிலேய கடற்கரையில் 2 மீனவர்களுக்கு சொன்ன அந்த வார்த்தையை தான் இயேசு அகில உலகமெங்கும் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் சொல்ல விரும்புகிறார். மத்தேயு நற்செய்தியின் 4ஆம் அதிகாரம் 19வது இறைச்சொற்றொடர் பாருங்கள். பேதுருவும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது இயேசு சென்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார் பாருங்கள், என் பின்னே வாருங்கள். உங்க பிள்ளைங்க பின்னாடி கதின்னு போகாதீங்க. உங்கள் பிள்ளைகள் கூட சில நேரங்களில் உங்களை கைவிட்டு விடுவார்கள். எந்த உறவுகளும் நிரந்தரம் அல்ல, எந்த உறவுகளும் நிரந்தரம் அல்ல. இதை உணர்ந்த இயேசு மிக ஆழமான ஒரு செய்தியை மனிதர்களுக்கு சொல்லுகிறார். என்னை பின்பற்றி வாருங்கள், என் பின்னே வாருங்கள் என்கிற ஒரு அழைப்பினை நமக்கு தருகிறார். நம்மை கொஞ்சம் தன்னை நோக்கி கொண்டு வருவதற்கு அவர் ஆசைப்படுகிறார். அந்த கடற்கரையில் சொன்ன அந்த வார்த்தையைத்தான் கடவுள் காலம் காலமாக எல்லா மனிதரையும் பார்த்து அவர் சொல்ல விரும்புகிறார். சரி, நம்ம தான் கடவுளை பின்பற்றுறோமா பின்பற்றலையா என்கிற ஒரு கேள்வி நம்மில் பலருக்கு பல நேரங்களில் வந்து விடுகிறது. என்ன நினைக்கிறீங்க? நீங்க இயேசுவை பின்பற்றுறீங்களா? உங்கள் பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றுகிறார்களா? திருமுழுக்கு எடுத்தவர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களா? ஆலயத்திற்கு வருகிறவர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களா? திருவிழா எடுப்பவர்கள் எல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களா? சப்பரங்களையும் தேர்களையும் இழுப்பவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? பல நேரங்களில் இல்லை. பக்திமான்களால் இயேசுவை பின்பற்ற இயலாது. பக்திமான்கள் என்ன செய்வார்கள்? ஆலயத்திற்கு வந்து மெழுகுத்திரியை ஏற்றி வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். மெழுகுத்திரியை ஏற்றி வைத்து சென்று விடுவார்கள். சீடர்களால் மட்டுமே இயேசுவை பின்பற்ற முடியும், பக்திமான்களால் முடியாது. திருவிழாவுக்கு வருவாங்க, ஒரு திருப்பலிக்கு வருவாங்க, அதன் பிறகு அவர்கள் சென்று விடுவார்கள். பக்திமான்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பார்கள், சீடர்கள் தங்களையே இந்த உலகத்திற்கு ஏற்றி வைப்பார்கள். இதைத்தான் இந்த நாளில் நமக்கு ஒரு மாபெரும் அழைப்பாக தருகிறது. கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுவோம். குறும்பனை இறைமக்கள் சமூகமே, எதற்கு பின்னாலும் செல்லாதே, எதன் பின்பு சென்றும் பயனில்லை, பயனில்லை. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் பலவற்றை நம்பி சென்றிருக்கலாம், ஆனால் என் பின்னே வாருங்கள் என்கிற கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் ஆவோம். நாம் கிறிஸ்துவுக்கு பின்னால், அழகா ஒரு பாடல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்னு பாடிட்டு அடுத்த நிமிஷமே திரும்பி பார்த்துருவோம். பாத்தீங்களா, அடுத்த நிமிஷமே திரும்பி பார்த்துருவோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இயேசுவுக்கு பின்னால நான் போவேன், திரும்பி பார்க்க மாட்டேன், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால். ஆக அருமையான பாடல். ஆனா வாழ்க்கை படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது, படாத பாடுபட்டு. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் 2 அணிகலன்களை தந்திருக்கிறார். என்ன அணிகலன்கள்? ஒன்று தாழ்ச்சி, இன்னொன்று ஏழ்மை, எளிமை. மனத்தாழ்மையும் ஏழ்மையும் என்கிற 2 அணிகலன்களை கடவுள் தந்திருக்கிறார். ஒருவேளை திருவிழாவுக்கு நீங்க புதிய செருப்பு வாங்கலாம்னு நினைச்சிருக்கலாம். எத்தனை அழகழகான காலணிகள் போட்டாலும் நம்முடைய நடை உடை பாவனைகள் மாறப்போவதில்லை.
மனிதனுடைய வாழ்வுக்கு கடவுள் தந்த 2 அழகான காலணிகள் இந்த தாழ்ச்சியும் இந்த ஏழ்மையும் தான். இந்த ஏழ்மையும் தான். இன்று கடற்கரை சமூகங்களை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறாரா? என்ன சொல்லுவீங்க? கடவுள் ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார்கள். எவ்வளவு? இந்த ஆலய கோபுரத்தை விட கடவுள் இந்த சமூகத்தை, பல்வேறு மக்கள் சமூகங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர் கடற்கரை சமூகங்களை அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். உண்மைதானே? நம்புறீங்களா? நம்புறீங்களா? எப்படி நம்புவது? நம்முடைய பேச்சின் உள்ளடக்கம் மாறி இருக்கிறது. முன்னாடி எல்லாம் 2 பேர் சந்திச்சோம்னா என்ன கேள்வியை பேசுவோம்? நம்முடைய உரையாடல் எப்படி இருப்போம்? வீட்டுக்காரர் எந்த தொழிலுக்கு போனாரு? நம்முடைய பேச்செல்லாம் என்ன தொழிலுக்கு போனார் என்று. இன்று நம் மக்கள் மத்தியில் உள்ள உரையாடல் மாறி இருக்கிறது. எப்படி மாறி இருக்கிறது? பிள்ளை என்ன படிக்கிறான்? மூத்தவன் எவ்வளவு சம்பளம் வாங்குறான்? பாருங்கள், லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய பிள்ளைகள் நம் பங்குகளில் பெருகி இருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆசீர்வாதம், மிகப்பெரிய வளர்ச்சி. கையெழுத்து போடாத தலைமுறையினெல்லாம் கடந்து இந்த உலகத்தின் பல முனைகளில் உலகத்தின் தலையெழுத்தையே நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் நம்மை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். நாகர்கோவில் நகரத்தில் மருத்துவ துறையில் இந்த பங்கின் மண்ணின் மைந்தர் ஒருவரை கடவுள் உயர்த்தி இருக்கிறார். பாருங்கள், இந்த மண்ணை கடவுள் விண்ணளவுக்கு ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நாம் மார்தட்டி சொல்ல வேண்டி இருக்கிறோம். ஆமாங்க, வளர்ந்திருக்கிறோம், ஓகோன்னு ஆகியிருக்கிறோம். ஆனால் நம்மில் காணாமல் போனது தாழ்ச்சிதான். படித்திருக்கிறோம், ஆனால் தாழ்ச்சி இல்லைங்க, மனப்பக்குவம் இல்லைங்க, விட்டு கொடுக்கிற குணம் இல்லைங்க. வசதி வந்துடுச்சு, வீடுகள் எல்லாம் பெருசாயிற்று, ஆனால் மனிதனை மனிதனாக பார்க்கக்கூடிய பண்பு இல்லாமல் போனது. அடுத்த வீட்டுக்காரனை பார்க்கும்போது நம்முடைய முகம் எங்க போகுது? 180 டிகிரியில ஏதாவது ஒரு மூலையை நோக்கி போகுது. நம் பிள்ளைகள் படித்திருக்கிறார்கள், ஆனால் பக்கத்தில் உள்ள பெரியவர்களை பார்த்து ஒருபோதும் நின்று நலம் விசாரிப்பதில்லை. மாமா நல்லா இருக்கீங்களா, பெரியப்பா நல்லா இருக்கீங்களா, நலம் விசாரிப்பதில்லை. பெரிய இடத்துல பொண்ணை நீங்க பாப்பீங்க, நல்ல மருமகளை கொண்டு வருங்க, நல்லா படிச்ச பொண்ணு, ஆனால் நின்று நிதானித்து புன்னகைத்து அடுத்த மனிதரிடம் பேசாத ஒரு பெண்ணாக இருப்பாள். எங்கே போனது? சாதாரண மனிதனுக்குரிய பண்பு எங்கே போனது? எல்லாம் வந்துவிட்டது, ஆனால் இருந்த சில நல்ல பண்புகள் போய்விட்டது. அதில் தொலைந்து போனதுதான் மனத்தாழ்மை, தாழ்ச்சி என்கிற ஒரு பண்பு. ஆணவம் தலைக்கேறிவிட்டது. 4 காசு வந்துவிட்டவுடன் கால்கள் தரையில் நிற்பதில்லை, ஆகாயத்தில் பறக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிறோம். 4 படிப்பு வந்தவுடன் அடுத்த மனிதனை கீழ்த்தரமாக பார்க்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம். கையிலும் கழுத்திலும் சில நகைகளை அணிந்தவுடன், விலையுயர்ந்த ஆடைகளை அணிந்தவுடன் நம்முடைய நடையிலும் நம்முடைய பாவனையிலும் அடுத்த மனிதரை ஏளனம் செய்யக்கூடிய தொனிகள் வளர்ந்திருக்கிறது. இதை கண்டு கடவுள் நம்மை கண்டு ஒதுங்கி நிற்கிறார். லூக்கா நற்செய்தியின் 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஆலயத்திற்கு வருகிறார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் வரி தண்டுபவர். பாருங்கள், ஆலயத்திற்குள் வந்து ஒருவன் ஆணவம் கொண்டு நிற்கிறான், இன்னொரு மனிதனை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறான். அவனுடைய பார்வையிலும் அவன் பாடுகின்ற பல்லவியிலும் அவன் அடுத்த மனிதனை கீழ்த்தரமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறான். பாருங்க, பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் உள்ள அழுக்கு, நம்முடைய வாழ்க்கையின் போக்கு, நம்ம பிள்ளைங்க செய்யக்கூடிய தவறுகள் நமக்கு தெரிவதில்லை. அடுத்தவர்களுடைய தவறுகள் நமக்கு நன்றாக தெரியும், அடுத்தவர்களுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அதுபோன்றுதான் இந்த பரிசேயனுக்கும். ஆணவம் தலைக்கேறி அடுத்த மனிதனை பழித்துரைக்கிறான். கடவுள் கண்களை மூடிவிட்டார், அந்த மனிதனை பார்க்க விரும்பவில்லை. ஆனால் வரி தண்டுபவனோ ஆண்டவரை ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து அவன் தாழ்ச்சியோடு செல்லுகிறான். கடவுளை பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்று சொல்லுகிறான். பாருங்கள், தாழ்ச்சி கொண்டவன் கடவுளுக்கு
உரியவனாகி வீடு திரும்புகிறான். பெரியவங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாழ்ந்த இடத்துல தான் தண்ணி நிற்கும் என்று சொல்லுவார்கள். தாழ்ந்த இடத்துல தான் கடவுளே வந்து நிற்கிறார். அந்த வரி தண்டுபவனை பார்த்து அவர் மனம் மகிழ்ந்து, இவன்தான் எனக்கு உரியவனாக வீடு திரும்பினான் என்று சொல்லுகிறார். தன்னைத்தானே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவார். யார் உயர்த்துவார்? ஆண்டவரே உயர்த்துவார் என்பதை லூக்கா நற்செய்தியின் 18ஆம் அதிகாரம் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. பல பெற்றோருக்கு பெரிய சங்கடம் இருக்கிறது. என் பிள்ளைங்க சொல்லு பேச்சு கேட்கல, கீழ்ப்படியல, என் வீட்டுக்காரர் சொல்லு பேச்சு கேட்க மாட்டேங்கிறாரு. பல கணவன்மார்களுக்கும் இதே இதுதான். திருமணம் நடக்கும்போது சொன்னாங்க, நல்ல கீழ்ப்படிதல் உள்ள ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்க. அவர் படாத பாடுபட்டு இருப்பார். சொன்ன பேச்சு கேட்கலையே, வீட்டில் ஒரு நேரம் இருக்கலையே, குறும்பனையில் எத்தனை குழு இருக்குதோ எல்லா குழுவிலையும் போய் லோனை வாங்கிட்டு வந்துடுறாளே, நான் என்ன செய்யறது? கரையில் வரவா அல்லது கடல்லே கிடக்கவா? தெரியலையே என்று பரபரப்போடும் படபடப்போடும் ஒரு வாழ்க்கை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏன் மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை? ஏனென்றால் நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிவதில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படியாத மனிதன், கடவுள் முன் பணியாத மனிதன், கடவுள் முன் மண்டியிடாத மனிதன் மனிதர்களை சீ என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுவான். இன்று வாசிக்கப்பட்ட 2வது வாசகம் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்தில் 10வது இறை சொற்றொடரை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கு நீங்க ஆண்டவர் முன்னாடி வந்து மண்டியிட்டீங்க என்று உங்கள் பிள்ளைகள் குறைந்தபட்சம் ஆலயத்திற்கு வந்து முழந்தாள் படியிட்டு இருக்கிறார்கள். பல நேரங்களில் கோயிலுக்கு வந்து சப்புன்னு அப்படியே உட்கார்ந்துருவோம். சொல்லக்கூடியது இடுப்பு வலி, காலு வலி, எல்லா வலியும் சொல்லுவார். நம்ம வலிகளை பார்த்து ஆண்டவருக்கு எல்லா வலியும் வந்துடும். பாருங்கள், ஆலயத்திற்கு வந்து முழந்தாள் படியிடுகின்ற ஒரு வழக்கத்தை நாம் தொலைத்து பல ஆண்டுகள் ஆகிறது. நம் பிள்ளைகள் ஆலயத்திற்கு வந்து மண்டியிட்டு நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிவதில்லை. அப்படியானால் கடவுள் முன் மண்டியிடாத ஒரு மனிதன் மனிதர்கள் முன் மண்டியிட மாட்டான். கடவுள் முன் பணிந்து நிற்காத ஒரு மனிதன் அடுத்த மனிதருக்கு ஒரு பணிவோடு நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக, நம்முடைய வாழ்வு என்பது இன்னும் இன்னும் என்கிற வேட்கையில் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, கொஞ்சம் என்பதுதான் நம்மை வாழ வைக்கும். அதிகம் என்பது எப்போதுமே ஆபத்தானது. உங்க வாழ்க்கையில அதிக சொத்து இருக்குன்னா அது ஆபத்தானது. அது நம்மை பல நேரங்களில் அழிவுக்கு விட்டு சொல்லும். அதான் சொல்லுவாங்க, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். லூக்கா நற்செய்தியின் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஒரு செல்வந்தன் எண்ணுகிறான், என் நிலம் நன்றாக விளைந்தது என்று சொல்லுகிறான். நன்றாக விளைந்ததுனாலே அங்க பிரச்சனை தான். அதிகமா உங்களுடைய வாழ்க்கை விளைஞ்சதுனாலே பிரச்சனை தான். அவன் நன்றாக விளைந்தது என்று அகமகிழ்ந்து நிற்கிறான். ஆனால் ஆபத்து அவனுக்காக காத்திருக்கிறது. அவன் சாதித்து விடுவான் என்று நினைத்தான், ஆனால் சரிந்து விடுவான் என்பது அவனுக்கு தெரியாமல் போய்விட்டது. பாருங்கள், தான் தனக்கு எல்லாம் இருக்கிறது என்கிற வேட்கையில் அவன் படைத்த கடவுளையும் மறந்து போகிறான், எல்லோரையும் மறந்து போகிறான். தான் மட்டுமே இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன் போன்று அவன் ஒரு வேட்கை கொள்வதை நாம் பார்க்கிறோம். கடவுள் சொல்லுகிறார், அறிவிலியே. இயேசுவை பாருங்க, யாரையும் முட்டாள்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு, அறிவிலியேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனால் அவருடைய வாயிலிருந்தே ஒரு மனிதனை பார்த்து அறிவிலியே என்று சொல்லுகிறார். யாரை? நீங்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய செல்வம் உங்களை காப்பாற்றும் என்று நினைத்திருந்தால் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சேர்த்து வைத்தவை யாருடையவை ஆகும் என்று சொல்லுகிறார். எனவே கொஞ்சம் போதும் என்று சொல்லுகிற மனிதர்கள், எளிமையில் இருக்கிற மனிதர்கள், உடையில்
இன்னைக்கு பாருங்க, கோயிலுக்கு வரும்போதே சின்ன பிள்ளைகளுக்கே நிறைய நகைகளை அணிந்து வரக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை பார்க்கிறோம். அழகு பார்க்க விரும்புகிறோம். வாழ்க்கையின் ஆழத்திற்கு நம்முடைய பிள்ளைகளை எடுத்துச் செல்ல நாம் விரும்புவதில்லை. சிறு வயதிலேயே எளிமையை சொல்லிக் கொடுப்பதற்கு பெற்றோர்கள் விரும்புவதில்லை. இது எங்கே கொண்டு நிறுத்துகிறது? அண்ணனையும் தம்பியையும் கடன்காரர்கள் ஆக்கிவிட்டு உங்கள் பிள்ளைகள் சென்று விடுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் அது ஏற்படுத்தி கொள்வது முடியும். யார் அழகு? தங்களை அலங்காரம் செய்பவர்கள் அழகு? யார் அழகு? அழகழகாய் உடுத்துகிறவர்கள் அழகு? எல்லாவற்றையும் இழந்து அரை நிர்வாணமாய் இருக்கிற இந்த இயேசுவை போன்று எவருமில்லை அழகு என்பது நமக்கு தெரியும். ஒன்றுமில்லை, எதுவுமில்லை. ஏழ்மையும் எளிமையும் தான் அவர் உடுத்திய ஆடை என்பது நமக்கு தெரியாதது அல்ல. இந்த எளிமைதான், எளிமையான வாழ்க்கை, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, போதுமென்கிற ஒரு மனம் இயேசுவை பின்பற்றுவதற்கான ஒரு மிகச்சிறந்த அணிகலனாக அமையும். இந்த இரண்டு அணிகலன்களையும் எடுத்துக்கொண்டு தொடர்ந்து செல்லுவோம். கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக துணிந்து செல்லுவோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். தாட்சியும் எளிமையும் இறைவன் விரும்புகின்ற இரண்டு அணிகலன்கள். இவைகளை நாம் அணிந்து கொள்ளுகின்ற பொழுது இயேசுவின் சீடராக வாழ்ந்து அவருடைய பாதையில் பயணிக்க முடியும் என்ற அருளுரைக்கு ஏற்ப இன்றைய தினத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பின்பற்றி வாழவும், எளிய மனமும் தாட்சியும் கொண்டு நாம் எல்லோரும் என்னுடைய சகோதரன் சகோதரிகள் என்ற பரந்துபட்ட மனப்பான்மையில் வாழ வர வேண்டுமோ. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை, ஆயர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் பொதுநிலையினர் என அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களுக்கு நல்ல உடல்நல சுகத்தையும் உமது உடன் இருப்பையும் தந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இறைவா, இன்றைய நாள் விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் எம் பக்த சபை இயக்கங்கள், பீட சிறார்கள், பாடகர் குழு, ஆலய பணியாளர்கள், திருவழிபாட்டு குழு இவர்களை உம் பாதம் தருகின்றோம். ஏழ்மையிலும் தாழ்மையிலும் உம்மை போல் வாழ்ந்து ஏழைகளுக்கும் தேவையில் வாழ்வோருக்கும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாழ வேண்டிய அருளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ, உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இறைவா, இன்றைய நாள் திருவிழா திருப்பலியில் பங்கேற்க முடியாமல் நோய்களினாலும் முதுமைகளினாலும் வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் மனவேதனையுடன் இருக்கும் மக்களையும் உம் பாதம் தருகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு
தேவையான அருள் வரங்களை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. இறைவா, நாட்டையும் நாட்டு தலைவர்களையும் உம்பாதம் தருகின்றோம். நாடுகளுக்கிடையே நடக்கக்கூடிய போர் பதட்டங்களை நிறுத்தி ஒற்றுமையுடனும் பொருளாதார சிக்கலில் இருந்து நாட்டு மக்களை மீட்டு வளமான வாழ்க்கை வாழவும் வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள அனைத்து சிறு பிள்ளைகளை உம் பாதம் தருகின்றோம். தந்தையே, அவர்களை ஆசீர்வதித்து கல்வியிலும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பிள்ளைகளாக வாழவும், இளைஞர்கள் இளம்பெண்கள் உம் வாழ்வை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக வாழ்ந்து நமது ஊரையும் மக்களையும் நல்வழிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. கரம் ஏந்தி வரம் வேண்டினோ உந்தன் அருள் தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகள், தனிப்பட்ட விதத்தில் இருக்கின்ற தேவைகளை மனதிலே கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிப்போம். அன்பு ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் உம்முடைய பிள்ளைகள். நீர் எங்களுக்கு தாயும் தந்தையுமானவர். எங்கள் வாழ்வு செழிக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், அமைதியிலும் அன்பிலும் உறவிலும் இருக்க வேண்டும் என்று நீர் ஆசைக்கின்றீர். உம்முடைய இறை வார்த்தையை பின்பற்றி நாங்கள் வாழுகின்ற பொழுது எங்கள் வாழ்வு ஆசீர்வாதம் பெற்ற வாழ்வாக, உம்மை பின்பற்றி வாழுகின்ற பொழுது வளமையான வாழ்வாக அமைகிறது. எல்லா மக்களும் மதிப்புக்குரியவர்கள், மாண்புக்குரியவர்கள் என்ற பரந்துபட்ட மனப்பான்மையில் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர். இந்த மனப்பான்மை நாங்கள் தாட்சியோடும் எளிமையான வாழ்வையும் கடைபிடிக்கின்ற பொழுது எங்களில் பிறக்கிறது. நான் என்ற அகந்தையும் ஆணவமும் எங்களை சூழுகின்ற பொழுது எளிய மனமும் தாட்சி கொண்ட மனமும் எளிய வாழ்வும் எங்களை விட்டு அகன்று போகிறது. அன்பு ஆண்டவரே, எளிய மனமும் தாட்சியும் கொண்ட மனிதர்களாக எளிய வாழ்வியல் நடைமுறைகளை கடைபிடித்து வாழுகின்ற நீர் விரும்புகின்ற பிள்ளையாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வரம் தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பவனி. பாடல் எண் 110. பாடல் எண் 110.
சுவாசம் நீயாக புது மலரனை தந்தேன் ஏற்பார். மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவே மகிமையின் ஆண்டவர் நீரே. சிறகுகளின் அணைப்பினில் என்றும் வாழ்ந்திடும் ஓருயிர் நானே. தீமைகளை களைந்திட வேண்டும், தூயதொரு உள்ளம் தாரும். உந்தன் அருளால் நன்மை பெருகும் நாளும் நலமே. தீமைகளை களைந்திட வேண்டும், தூயதொரு உள்ளம் தாரும். உந்தன் அருளால் நன்மை பெருகும் நாளும் நலமே. என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தேன் ஏற்பார். சாரி நீசா அமரி சாரி நீசா. மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவே மகிமையின் ஆண்டவர் நீரே. சிறகுகளின் அணைப்பினில் என்றும் வாழ்ந்திடும் ஓருயிர் நானே. பகைமைகளை களைந்திட வேண்டும், நல்லதொரு மனதை தாரும். உந்தன் நாவில் உண்மை பேச தாரும் வரமே. பகைமைகளை களைந்திட வேண்டும், நல்லதோர் மனதை தாரும். இந்த நாவில் உண்மை பேச தாரும் வரமே. என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தேன் ஏற்பார். என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தேன் ஏற்பார். அமரி சாரி நீசா அமரி சாரி நீசா. மலர்ந்திடும் மலரில் பனித்துளியாவே மகிமையின் ஆண்டவர் நீரே. சிறகுகளின் அணைப்பினில் என்றும் வாழ்ந்திடும் ஓருயிர் நானே. என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தேன் ஏற்பார். என் சுவாசம் நீயாக புது மலரனை தந்தேன் ஏற்பார். அமரி சாரி நீசா அமரி சாரி நீசா. சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியை
எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு மறைப்பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உங்க திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் அருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடு நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 16ஆம் லியோ, எங்கள் ஆயர் நஸ்ரேன், எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாச பாதுகாவலர் புனித லயோலா இஞ்ஞாசியார், எங்கள் மண்ணின் மறை சாட்சி தேவசகாயம் பிள்ளை மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறையாட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சி வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமதே. உலக அமைதிக்காக, நம்முடைய குடும்ப அமைதிக்காக, மன அமைதிக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் மக்களாகி எங்கள் ஒவ்வொருவரின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து வழி நடத்துவதாக. பாடல் எண் 168. பாடல் எண் 168.
அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. தன்னையே தருகின்ற தெய்வம் இங்கே, தரணி அன்பில் வாழும் இங்கே. இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது அவர் சரீரம். அனைவரும் இதை வாங்கி அருந்துங்கள், ஏனெனில் இது அவர் திருரத்தம். அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. அவரை உண்டால் என்றும் வாழ்வு, அவரை கண்டால் இல்லை தாழ்வு. ஆமென், 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 ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. உயிருள்ள உணவு இது என்றால் ஈடு இணை நீ இதற்குண்டோ? உள்ளம் சோர்ந்து வீழ்ந்திட்டால் ஊக்கம் தரும் மருந்தன்றோ? உயிரின் தேவன் உள்ளம் வந்தால் வாழ்வின் கவலை இல்லை என்றோ? உயிரின் தேவன் உள்ளம் வந்தால் வாழ்வில் கவலை இல்லை என்றோ? ஆமென், 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 ஆமென். அன்பு இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. இன்று உணவானது, பேரின்பம் என்றும் நமதானது. அன்பான இயேசுவே, ஏழ்மையிலும் தாழ்மையிலும் நீர் வாழ்ந்து எங்களையும் உம்மை போல் வாழ இந்த திருப்பலியின் மூலம் அறிவுறுத்தியது உமது உண்மையான அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி.
நன்றி தேவா, நன்றி நன்றி நாதா. ஏழைகளையும் எளியோரையும் அரவணைத்து காத்த எம் இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் எங்களை உம் பாதுகாப்பில் வைத்து உமது அருளையும் இரக்கத்தையும் நிறைவாக பொழிந்த உம் அன்புக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி நாதா. அன்பான இயேசுவே, எங்கள் பாதுகாவலரின் திருவிழாவை நல்ல முறையில் சிறப்பிக்க எங்களுக்கு எல்லா விதமான பொருளாதார வசதியை ஏற்படுத்தி தந்து வாழ்நாளெல்லாம் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கின்ற உம் அன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி நாதா. நன்றி நன்றி தேவா, நன்றி நன்றி நாதா. ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித லயோலா இஞ்ஞாசியாரின் பாதுகாவலில் வாழுகின்ற அன்பு மக்களை, உங்கள் யாவருக்கும் விழாவின் 4ஆம் நாள் வாழ்த்துக்களை அனைத்து அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் சார்பாக உளமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் விழாபலிக்கு தலைமையேற்று ஜெபித்தவர்கள் அருள்தந்தை பென்னோராஜ் அவர்கள். தற்போது அவர்கள் கோட்டாறு சமூக சேவை சங்கத்தினுடைய இயக்குநராக இருந்து நம்முடைய மறை மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உதவி கோரும் மனிதர்கள் அனைவருக்கும் உதவும் மனமும் கரமும் கொண்டு அவர்கள் இயங்குகிறார்கள். தந்தை அவர்கள் இறைவனின் அருள்பணியில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்து, அதையும் எளிமையான முறையில் எந்த விழா கொண்டாட்டமும் இல்லாமல் நம்முடைய கோட்டார் மறை மாவட்டம் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இறைமக்கள் பேரவையினுடைய அந்த எடுத்துக்காட்டுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றி வருகின்ற ஒரு நல்ல தந்தை அவர்கள் இன்றைய பலிக்கு வர வேண்டும் என்று அழைத்த பொழுது இன்முகத்தோடு வருவதாக இசைவு தெரிவித்தார்கள். உரிய நேரத்துக்கு முன்பாக வந்து இந்த பலியை நன்முறையில் நமக்காக இறைவனுக்கு உகந்ததாக ஒப்பு கொடுத்து அருள்வரம் பெற்று தந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுக்கு இன்றைய நாள் விழாவை சிறப்பிக்கின்ற அனைத்து பக்த சபைகள், அனைத்து இயக்கங்கள் சார்பாக, பங்கு அருள்பணி பேரவையின் சார்பாக நன்றியை கரவொலி எழுப்பி பதிவு செய்வோம். இன்றைய நாளின் மைய சிந்தனையை உளம் ஏற்று தாழ்மையிலும் ஏழ்மையிலும் கிறிஸ்துவை பின்பற்றுவதனுடைய வழிமுறைகளை நமக்கு சிறப்பாக மறையுரையின் வழியாக எடுத்து எம்பியவர்கள் அருள்தந்தை எட்மண்ட் அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தின் அனைத்து பணிக்குழுக்களையும் ஒருங்கிணைத்து வழிநடத்துகின்ற சிறப்புமிகு பணியை தற்போது செய்து கொண்டிருக்கின்றார்கள். சீரிய சிந்தனையும் வளர்ச்சியை நோக்கிய பாதையில் நம்முடைய மறை மாவட்டம் பயணிக்க வேண்டும் என்பதில் எந்தவிதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் மிக சிறப்பாக நம்முடைய மறை மாவட்டத்தின் வளர்ச்சியிலே பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் இன்று ஆற்றிய இந்த மறையுரைக்காகவும் அவர்களுடைய அனைத்து செயல்களுக்காகவும் நாம் நம்முடைய நன்றியை உளநிறைவோடு தந்தைக்கு கரவொலி எழுப்பி பதிவு செய்வோம். இன்றைய நாளை சிறப்பித்த அனைத்து பக்த சபை இயக்கங்கள், பாடகர் குழு, பீடச்சிறார், ஆலய பணியாளர்கள், திருவழிபாட்டு குழுவினருக்கு மிக சிறப்பாக சிரத்தை எடுத்து இந்த வழிபாட்டை சிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது மணி 8 தாண்டுகிறது. எனவே இன்னும் 15 நிமிடத்தில் இன்றைய கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். ஒவ்வொரு நாளும் கலை நிகழ்ச்சியுடைய மெருகும்
அதனுடைய ஆற்றலும் பெருகி கொண்டே போகிறது. நேற்றைக்கு பாகிஸ்தானும் ஒத்த ரோசாவும் மிக சிறப்பாக கலக்கினாங்க. என்னையும் அதில் ஒரு கதாபாத்திரமாக இணைத்து நான் விஜயகாந்துக்கும் ரம்பாவுக்கும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை தந்தார்கள். ரொம்ப நல்லா இருந்தது. யதார்த்தங்கள் நிறைய இருந்தது. அதில் நாம் வெளிநாட்டு மாப்பிள்ளை என்று போட்டி போட்டு சில நேரங்களிலே தோற்று போகிறோம். உள்நாட்டில் நல்ல மனம் கொண்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், உண்மையாக உழைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இந்த குடும்பத்தை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு வலிமை இருக்கிறது என்கின்ற நல்ல செய்தியை நேற்று அந்த ஒரு அழகான நாடகம் வழியாக தந்தார்கள். இன்னொரு நாடகம் முதியோர் இல்லத்தை மையமாக கொண்டு எப்படியெல்லாம் நமக்கென்று வாழ்ந்தவர்களை நாம் புறம் தள்ளி விடுகிறோம், அத்தான் என்று சொல்லி அவனை செத்தான் ஆக்கி விடுகிறார்கள் சில நேரங்களிலே. அப்படிப்பட்ட அந்த ஒரு நாடகமும் நன்றாக இருந்தது. நடனங்களை விட குறும்பனையின் நாடகங்கள் எப்பொழுதுமே அர்த்தமுள்ள பொருளுள்ள அடையாளங்களாக இருக்கிறது. நாடக கலைஞர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். நேற்றைய தினத்திலே அந்த விழாவை அல்லது கலை நிகழ்வை ஒருங்கமைவு செய்து நமக்கு தந்த அந்த சகோதரர் மிக மிக சிறப்பாக செய்தார். நான் அவ்வளவு ரசனையோடு அவருடைய பேச்சுக்களை முழுமையாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அழகாக இருந்தது. இந்த நாளும் அதைவிட சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் அனைத்து பக்த சபை இயக்கங்களும் இணைந்து இன்றைய கலை நிகழ்ச்சிகளை வழங்குகிறார்கள். எனவே அனைவரும் நடைபெறுகின்ற இந்த கலை நிகழ்வையும் உடனடியாக நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் காவல்துறையிலிருந்து நெருக்கடி வந்து கொண்டே இருக்கிறது. 10 மணிக்கு நீங்கள் முடிக்க வேண்டும், நீங்கள் தொடர்ந்து போய்கொண்டிருக்கின்றீர்கள் என்கிற நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எவ்வளவு சீக்கிரமாக நாம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாக முடித்து விடலாம். எனவே இறைமக்களும் இந்த கலை நிகழ்ச்சிகளுக்கு ஒத்துழைப்பு தந்து கண்டு ரசித்து பாராட்டி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இன்று திருப்பலி முடிந்தவுடன் நாளைய தினத்தில் முதல் திருவிருந்து பெறுகின்ற மாணவ செல்வங்களுக்கான பாவ சங்கீர்த்தனம் நான் கேட்பேன். முதல் திருவிருந்து பெறுகின்ற மாணவ செல்வங்களின் பெற்றோர் ஞான பெற்றோருக்கு இன்று மறைவுரையாற்றிய அருள் தந்தை அவர்கள் பாவ சங்கீர்த்தனம் கேட்பார்கள். அதே நேரத்தில் நாளைய திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய விசைப்படகு உரிமையாளர்கள் தொழிலாளர்களுக்கான பயிற்சியை இணைப்பங்கு தந்தை இங்கே பீடத்திலே வழங்குவார்கள். எனவே இதெல்லாம் ஒரே நேரத்தில் தான் நடக்கிறது. தயவுசெய்து யாரும் வெளியே சென்று விடாதீர்கள். உங்களுக்குள்ள காரியங்களை நீங்கள் பார்த்துவிட்டு வெளியே செல்லுங்கள். கலை நிகழ்வு 15 நிமிடத்திலே ஆரம்பமாவதை நம்முடைய பக்த சபையினுடைய நிர்வாகிகள் நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலையில் மறைக்கல்வி நடைபெறாது. மாலை திருப்பலி மறைக்கல்வி மன்றத்தின் திருப்பலி. எனவே அனைத்து மறைக்கல்வி மாணவ செல்வங்களும் மாலை திருப்பலியிலே வருகை பவனிலே கலந்து கொள்வதற்கு தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாளை நம்முடைய ஆலயத்தில் 3 திருப்பலிகள் நிறைவேற்றப்படுகிறது. முதல் திருப்பலி காலை 7:30 மணிக்கு. அதை விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சிறப்பிக்கின்றார்கள். காலை 9:30 மணிக்கு நற்கருணை முதல் திருவிருந்து பெறுகின்ற சிறார் மற்றும் அவருடைய குடும்பத்தார் இணைந்து 2ஆம் திருப்பலியை சிறப்பிக்கின்றார்கள். மதியம் சரியாக 12 மணிக்கு அன்பின் விருந்து ஆரம்பமாகும். பசிக்கலை என்று நின்று கொண்டிருந்தால் எல்லா கூட்டமும் ஒரே நேரத்தில் வந்து சேரும்போது பகிர்ந்து கொடுப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் கஷ்டமாக இருக்கும். எனவே 12 மணியிலிருந்து ஆரம்பமாகின்ற இந்த அன்பின் விருந்தில் இறைமக்கள் வந்து உரிய நேரத்திலே கலந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பங்கு அருள்பணி பேரவையினர் அனைத்து உறுப்பினர்களும் அன்பின் சமபந்தி விருந்துக்கு உதவி செய்ய வேண்டுமென்றும் மேற்பார்வையை கவனித்துக் கொள்ள வேண்டுமென்றும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை நேரத்தை கவனிங்கள். 5:30 மணிக்கு ஜெபமாலை. ஏனென்றால் மறைக்கல்வி மன்ற புரோகிராம் மிகவும் நீளமாக இருக்கும். எனவே மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலை, புகழ் மாலை. 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்கும். 7:30 மணிக்கெல்லாம் நம்முடைய மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா ஆரம்பமாகும் என்பதை உங்களுக்கு அறிவுறுத்தி கொள்கிறோம். எனவே மாணவ செல்வங்கள் சரியாக 6 மணிக்கு திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு தயார்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்.
அதுபோல அனைத்து பரிசுகளும் மேடையில் வைத்தே கொடுக்கப்படும். மேடைக்கு வர முடியாதவர்களுக்கு பரிசு கிடையாது. வர முடியாதவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் பங்கு தந்தையை சந்தித்து முதல்லையே என்ன சொல்லியிருக்கணும், எக்ஸ்கியூஸ் கேளுங்க. ஏனென்றால் அதை வைத்தே ஒரு நாடகம் பிறகு நடக்கிறது. நான் வாங்கினேன், நான் வாங்கலை என்கிற ஒரு பிரச்சனை நடக்கிறது. எனவே அந்த பிரச்சனையே வேண்டாம். உங்களுக்கு பரிசு உண்டென்றால் நீங்கள் மேடையிலே வழங்குகின்ற நேரத்திலே வந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மறைக்கல்வி மன்றம் விழா நடத்துகின்ற பொழுது வழங்கப்படுகிறது பரிசு. எனவே உரிய நேரத்தில் வந்து பரிசுகளை பெற்று செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இதுவரைக்கும் அன்பு விருந்துக்கு நன்கொடை வழங்காதவர்கள் இது இறுதி நாள். எனவே அன்பு விருந்துக்கான நன்கொடைகளை வழங்கி சிறப்பிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாள் பக்த சபையினுடைய காணிக்கை 12,000 ரூபாய். நன்றி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, உந்தை ஞாசியாரை நினைவு கூர்ந்து புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோ. உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பாடல் எண் 271. பாடல் எண் 271. உமது வாழ்வு எமதாகட்டும், எமது குறும்பனையின் இஞ்ஞாசியாரே. உமது வாழ்வு எமதாகட்டும், எமது குறும்பனையின் இஞ்ஞாசியாரே. அனைத்தும் ஆண்டவரின் அதிமிகு மகிமைக்கே, அனைத்தும் ஆண்டவரின் அதிமிகு மகிமைக்கே என சொல்லும் உமது வாழ்வு எமதாகட்டும், எமது குறும்பனையின் இஞ்ஞாசியாரே. காயங்கள் கண்ணீரின் பதில் மொழிக்காக அல்ல, அவை இயேசுவோடு இணைந்து செல்லவே. மன்றேசாவின் குகை அனுபவம் எல்லாம் மன்றேசாவின்
குகை அனுபவம் எல்லாம் திரு அவையின் எழுச்சிக்கானதே. ஒரு நாளலை மோதும் வாழ்வு மறுநாள் ஆண்டவர்க்காக என சொல்லும் உமது வாழ்வு எமதாகட்டும். எமது குறும்பனையின் இஞ்ஞாசியாரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.